ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல் மேட்சஸோட எல்லாத்துக்கும் நம்ம வந்து நியூமராலஜி பேஸ்டில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 6வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் வந்து மோதுறாங்க. இந்த மேட்ச்சு மார்ச் 26 புதன்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் வந்து அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிசி விசஸ் எல்எஸ்சி மேட்சை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து போகாதீங்க. இதை நீங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து டீம் எடுக்கிறதுக்கு நிறையா விதத்தில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நான் சொல்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கும் பட்சத்தில் தான் உங்களால் ஒரு நல்ல டீமை வந்து மேக் பண்ண வந்து முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ டிசி வெர்சஸ் எல்எஸ்சி மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் ஐபிஎல்லில் வந்து 4 மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. 5வது மேட்ச் இன்னும் நடக்கலை. இந்த வீடியோ பதிவு பண்ணுறப்போ 5வது மேட்ச் இன்னும் நடக்கலை. இது வரைக்கும் 4 மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. 4 மேட்ச்சுமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த வின்னிங் ரிசல்ட்டுங்கிறது கரெக்டாக இருந்திருக்கு. அதாவது 100% பார்த்திங்கன்னா வின்னிங் ரிசல்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு வந்து இருக்குது. இந்த 4 மேட்ச்சில் வந்து ஒரு மேட்ச் வந்து ஜாக்பாட் மேட்ச், அதாவது டெல்லி மேட்ச்சு. டெல்லி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு மாசிவ் ஜாக்பாட் மேட்சாக வந்து அமைஞ்சிச்சு. இப்போ ட்ரீம் 11 வந்து 7 பிளேயர்ஸ்க்கு மேலே வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு. அந்த 70 to 80% ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த டிசி மேட்ச்சில் வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு. நம்ம சொன்ன நிறையா பிளேயர்ஸ் வந்து விளையாட மாட்டாங்க சொன்னவங்க வந்து விளையாடலை, விளையாடுவாங்க சொன்னவங்க வந்து விளையாண்டுருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்து மிஸ் ஆகி வந்துருந்துச்சு. அது எப்போயுமே வந்து நடக்கிறது தான். ஏன்னா எல்லாரோட டேட்டாவும் கரெக்டாக இருக்காது. ஒரு சில பேரோட டேட்டா வந்து தப்பாக இருக்கும். அதையும் மீறி நம்மளையும் மீறி ஒன்று வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ எப்போயும் அந்த 70 to 80% வந்து கரெக்டாக வந்துடும் ப்ரெடிக்ஷன்ஸ். அந்த 30% 20% வந்து மிஸ் ஆகும். அது இந்த மேட்ச்லேயே வந்து நடந்துருந்துச்சு. டிசி டீமில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபேப் 2 பிளேஸஸ் நல்லா விளாடுவார்னு சொல்லியிருந்தோம். ஒரு கேப்டன்லேயே வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரனில் வந்து விக்கெட் ஆகிட்டார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட், ஒரு 75 பாயிண்ட் கிட்ட வந்து எடுத்துட்டார். அடுத்து ஜாக் ஃப்ராசர் மேக்கருக்கு நம்ம அன்றைக்கி சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார்னு சொல்லியிருந்தோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து விக்கெட் ஆகிட்டார். அப்புறம் கேஎல் ராகுல். இந்த கேஎல் ராகுல் மட்டும் பார்த்திங்கன்னா டீமில் வந்து இல்லாமல் வந்து போயிட்டார். அவருக்கு குழந்தை பிறக்க போகும்னு சொல்லிட்டு அவர் மேட்ச்சில் வந்து விளையாடலை. அவர் இருந்திருந்தாருன்னா இந்த மேட்ச் இவ்வளோ க்ளோஸாக போயிருக்காது. ஈஸியாக வந்து வின் பண்ணியிருக்கோம் டெல்லி. அவர் இல்லாமல் போனனால பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து போயிடுச்சு மேட்ச்சு. அடுத்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு ட்ரீம் டீம் வந்துடுவார்னு சொல்லியிருந்தோம். 25+ ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருந்தோம். அடிச்சிருந்தார். ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார். அடுத்து வந்து அஸ்டோ சர்மாவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். அவர் பேட்டிங் வந்தார்னா, முக்கியமாக இம்பேக்டில் வந்தார்னா அவர் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மி பாலுக்கு அதிக ரன் அடிச்சுட்டு போவார்னு வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஸ்டோ சர்மா தான் பார்த்திங்கன்னா வின்னிங்கே வந்து காரணமாக வந்து இருந்தார். கம்மி பாலில் பார்த்திங்கன்னா அதிக ரன்ஸ் வந்து அடித்து நொறுக்கி டெல்லி டீமை வந்து வின் பண்ண வச்சிட்டார். அப்புறம் அக்ஸார் பட்டேலுக்கு வந்து ஆவரேஜாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ட்ரீம் டீமில் எடுக்க வேணும்னு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஸார் பட்டேல் வந்து கொடுத்துருந்தேன். இதுக்கு தான் நான் வந்து சொல்கிறது, வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, டெலகிராமே வந்து செக் பண்ணிக்கோங்க லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறப்போ காமனாக தான் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து போவோம். அதே டாஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் தெரிஞ்சிடும். ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போது நம்ம வீடியோவில் சொன்னது பார்த்திங்கன்னா அக்ஸர் பட்டேல் ஒரு விக்கெட் தான் எடுப்பார், அதுக்கு மேலே எடுக்க மாட்டார். அப்போ ஒரு விக்கெட் எடுத்தால் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பே பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கிடையாது. ஆனால் டாஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி வந்து செகண்ட் பேட்டிங் போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அக்ஸர் பட்டேலுக்கு விக்கெட் விழுகாது. ஏன்னா செகண்ட் பேட்டிங் தான் கொஞ்சமாவது வந்து அவருக்கு வந்து நல்லாயிருக்கும் பட்சத்தில் அவர் இப்போ பேட்டிங்கில் வந்து கம்மியான ஸ்கோர் தான் வந்து அடிப்பார். எப்படி ஒரு விக்கெட் இங்கே எடுப்பார், அது மாதிரி பேட்டிங்கில் கம்மியான ஸ்கோர் 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். ஆனால் 20 ரன்ஸ் அடித்தா இன்றைக்கி பாயிண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா வேறு. அதே மாதிரி விக்கெட் எடுத்தால் ஒரு 25 பாயிண்ட் தான். அப்படிங்கிறப்போ பேட்டிங்கில் ஒரு கம்மி ரன் அடித்தாலுமே ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அக்ஸர் பட்டேலுக்கு. அதனால தான் நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அக்ஸர் பட்டேலை வந்து எடுத்துக்க சொல்லி வந்து போட்டிருந்தேன். இதை வீடியோ பார்த்தவங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனவங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. டெலகிராம் சேனலையும் பார்த்தவங்க இது வந்து தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து போட்டு வந்திருப்பீங்க கரெக்டாக. ஸோ இதுக்கு தான் நான் டெலகிராமே வந்து பார்த்துக்க சொல்கிறேன். இங்கே ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம். கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தோணும். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வந்து சிலது வந்து கொடுப்போம். ஸோ அதனால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அடுத்து நம்ம சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் வந்து 2 விக்கெட் வந்து எடுத்துட்டார். ஸ்டார்க்கும் 2 விக்கெட் வந்து எடுத்துட்டார். முகேஷ் குமார் 1 விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தேன். முகேஷ் குமார் வந்து 1 விக்கெட் வந்து எடுத்தார். இப்போ மோஹித் சர்மா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கேப்டன்லையும் கொடுத்துருந்தேன். 2 விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தேன். அவர் மட்டும் பார்த்திங்கன்னா விக்கெட்டே வந்து எடுக்கல. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறதுல எல்லாருக்கும் கரெக்டாக வரும். அந்த ஒரு சில பேருக்கு மிஸ் ஆகும். இப்போ 10 பேருக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம்னா அதில் 2 பேருக்கு அது சரியாக நடக்காது. 8 பேர் 7 பேர்கிட்ட வந்து கரெக்டாக வந்து நடக்கும். அப்படிங்களா அந்த 2 பேரில் நம்ம கேப்டன் வந்துட்டால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது.
ஸோ மோஹித் சர்மா மட்டும் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் நம்ம கொடுத்த ரிசல்ட்டில். அதுக்கப்புறம் அபிஷேக் போரால் வந்து சொல்லியிருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் கிட்ட தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டார் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்தோடனே பார்த்திங்கன்னா அவரெல்லாம் அவுட் ஆகிட்டு வந்து போட்டார். சமீர் ரிஸ்வியுமே நான் வந்து ட்ரீம் டீம் வந்து கொடுக்கல. ஒரு 25 ரன்ஸ் கிட்ட தான் அடிப்பார்னு சொல்லியிருந்தேன். அதுவும் ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் வந்தானா ஒரு 20 ரன்னுக்கு மேலே கண்டிப்பாக வந்து அடிச்சிருப்பார். 20-22 போயிருப்பார். ஆனால் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. செகண்ட் பேட்டிங்னால சுத்தமாக வந்தோடனே வந்து அவுட் ஆகிட்டார். இப்போது டெல்லி சைடு வந்து பார்த்தோம்னா நான் கொடுத்த ப்ரெடிஷனில் 11 பேரில் மோஹித் சர்மாவை தவிர மித்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருந்துச்சு. அதாவது 10 பேருக்கு பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அப்படி எல்எஸ்சி பக்கம் போனோன்னா பிரிட்ஸ்கி அவர் வந்து டீமில் வந்து இல்லை. நிக்கோலஸ் பூரன் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதே டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ட்ரீம் டீமில் வந்து கொடுத்துட்டேன். ரீசன் என்னென்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரனுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. கொஞ்சம் ரன்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்து போட்டோம். ஆனால் பயங்கரமாக வந்து அடிச்சுட்டு வந்து போயிட்டார். ஸோ எப்படியோ ட்ரீம் டீமில் வந்து கொடுத்தாச்சு டெலகிராமில். ஆனால் வீடியோவில் வந்து சொல்லலை. ஸோ வீடியோ மட்டும் பார்த்தவங்களுக்கு இது கிடச்சிருக்காது. டெலகிராமை சேர்த்து பார்த்தவங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஏடன் மார்க்கில் வந்து விளையாடுவார்னு சொல்லியிருந்தோம். 25+ ரன்ஸ் அடிப்பான்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்து விளையாடலை. அதே மாதிரி ரிஷப் பண்ட் இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். ரிஷப் பண்ட் வந்தானே பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் 25+ ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருந்தேன். ட்ரீம் டீம் வருவான்னு சொல்லியிருந்தேன். வந்துட்டார். ரன்ஸ் வந்து அடிச்சிட்டாரு. அடுத்து அப்துல் சமாத் அவர் டீமில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பிஸ்னாய் 2 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தேன். 2 விக்கெட் வந்து எடுத்துட்டார். அப்புறம் சபாஸ் அகமது பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார்னு சொல்லியிருந்தேன். அவரெல்லாம் ட்ரீம் டீமில் கொடுக்கல. அதே மாதிரி அவர் வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணலை. அடுத்து ஆகாஷ் தீப் அவர் டீமில் இருந்தாருன்னு தெரில. சித்தார்த் வந்து 1 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து கூட எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். மயங்க் அதை வந்து டீமில் வந்து இல்லை. ஆயுஷ் பதானி இம்பேக்டில் வந்தாலும் சரி டீமில் இருந்தாலும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு 20 ரன்ஸ்குள்ளே தான் வந்திருக்கும். பெருசாக அடிக்க மாட்டார்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவரும் பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஆகிட்டார். இப்போ மார்க்கரம், ரிஷப் பண்ட், மோஹித் சர்மா இந்த 3 பேர் தான் பார்த்திங்கன்னா வந்து ஃபெயிலியரு. மற்றபடி நம்ம கொடுத்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு ப்ரெடிஷன். ஸோ நம்ம ப்ரெடிஷனுங்கிறது இப்படி தான் வந்து இருக்கும். 70-80% வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அந்த 20-30% பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து மிஸ் ஆகும். அது டேட்டா தப்பாக இருக்கனால இருக்கலாம். அதையும் தாண்டி நம்மளை மீறி ஒன்று வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மிஸ் ஆகும். ஆனால் அந்த 70-80% எப்போயுமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துரும். ஒரு சில நாள் காம்பினேஷன்ஸை பொறுத்து எடக்கு மடக்கான 2 கிரகங்கள் வந்து மோதுறப்போ, அதாவது பகை கிரகங்கள் 2 ஒன்று சேரப்போ ப்ரெடிக்ஷன்ஸோட அக்யூரசிங்கிறது கம்மி வந்து ஆகும். மற்றபடி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளால் 70%க்கு மேலே கரெக்டாக வந்து கொடுக்க முடியும். அப்புறம் புதுசாக நிறையா பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்து வராங்க. அது டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வின்னிங் ப்ரெடிஷன் தான் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நான் வின்னிங் ப்ரெடிஷனை கிளியராக எடுத்து முடிச்சுட்டு தான் வந்து ட்ரீம் 11 பேக்கெட் வந்து வருவேன். அப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க பிளேயர்ஸே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்க்குறதுக்கே டைம் சரியாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அன்கேப்டு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து புதுசாக 2-3 பேர்கிட்ட வந்து வர்றாங்க. அவங்களோட டேட்டாஸே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த 15-20 நிமிஷத்துக்குள்ளே அவங்கள பார்த்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒர்க்காக இருக்குது. அதனால தான் புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸை யாரையுமே வந்து கொடுக்க வந்து முடியலை. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு பிளேயிங் 11 கரெக்டாக வந்துடும். ஒரு 1-2 பேர் தான் மாறுவாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு வந்து கொடுத்துடலான்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கொடுக்குற ப்ரெடிஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஸ்மால் லீக்ஸில் பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து வின் பண்ண முடியும். நல்லாவே வந்து வின் பண்ண முடியும். கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் இது வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு அக்யூரஸியாக கொடுக்க வந்து முடியலை. இனிமேல் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. இனிமேல் கரெக்டாக கொடுக்குறதுக்கான ட்ரை வந்து பண்ணுறேன். இன்னும் நான் எப்படி சொல்லணும், எந்த மாதிரி சொல்லணும், எது உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த டிசிஎல்எஸ்சி மேட்ச்சில் வின்னிங் ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா 7-8 பிளேயர்கிட்ட வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் சில பேர் கமெண்ட் வந்து என்ன வந்து பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரு சில பிளேயர் மிஸ் ஆனதை வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. நீங்கள் கொடுத்தீங்க விளையாடலை அப்படி இப்படி நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு வந்து புரியலை. நான் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் வீடியோவில். இவ்வளோ தான் இது ஒர்க் ஆகும். 100% ப்ரெடிக்ஷன் யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். 70-80% கரெக்டாக இருக்கும். ஒரு 3-4 பேருக்கு மிஸ் ஆகணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமும் வந்து அப்படி சொன்னீங்கன்னா அது என்னென்னு வந்து தெரியலை. அப்புறம் சில பேர் வந்து கருண் நாயருக்கு சொல்லுங்கள், கருண் நாயர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று மட்டும் கருண் நாயர் வந்து இம்பேக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டெல்லி ஜெயிச்சிருக்காது. கருண் நாயர் வந்தோடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு தான் வந்து போயிருப்பார். கருண் நாயருக்கு டேட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இல்லை. அஸ்டோஸு தான் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. இன்னொன்று வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு பிளேயருக்கு அந்த டேட்டு சூப்பராக வந்து இருக்குன்னா, இம்பேக்ட் பிளேயரில் 2 பிளேயர் இருந்தாங்கன்னா அந்த யாருக்கு அந்த டேட்டு நல்லா இருக்கோ அந்த பிளேயர் தான் இம்பேக்ட் வந்து பண்ணுவாங்க. கிரகநிலைகள் படி யாருக்கு வந்து நல்லா இருக்கோ அந்த பிளேயர் தான் இம்பேக்ட் வந்து ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு பிளேயருக்கு கிரகநிலைக்கு நல்லா இருக்கும்போது அவரை இம்பேக்ட்லேயே எடுக்கலனா கூட மேட்சோட சுச்சுவேஷன் வந்து அவரை இம்பேக்ட் பண்ண வச்சிரும். ஸோ இதனால தான் நான் இம்பேக்ட் பிளேயரில் எப்போயுமே ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இம்பேக்ட் பிளேயர் யாருன்னு கன்ஃபார்ம் சொல்ல வந்து முடியாது. மேட்ச் சுச்சுவேஷனை பொறுத்து அந்த இம்பேக்ட் பிளேயருங்கிறது வந்து மாறிடும்.
ஸோ நான் சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டீம் போகிறப்போ ஸ்மால் லீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் ஸ்வீப்பே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கிராண்ட் லீக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸி தான். ஏன்னா நான் 7 to 8 பிளேயர் கரெக்டாக நான் சொல்லுவேன். அந்த 3 பிளேயர் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட போகிறீங்கிறப்போ அது ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஸோ என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த மேட்ச்சை பற்றி வந்து பார்க்கலாம். இப்போ ஆர்ஆர் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி நடக்குது. 8-2 காம்பினேஷன். அதாவது சனியும் சந்திரனும் சேர்ந்த காம்பினேஷன். சனியும் சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, சனிக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகம் சந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணாது. சந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் சனிக்கு பகை பண்ணும். இப்படி தான் வந்து இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். இது கூட இடக்கு மடக்கான கிரகங்கள் வந்து சொல்லலாம். இது ரெண்டுக்கான பகை வந்து கிடையாது. இது ரெண்டுமே நட்பான கிரகங்கள் தான். ஆனால் இந்த கிரகங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் இன்னொரு கிரகங்கள். ஆனால் இப்போ சந்திரனை சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் சனியை சப்போர்ட் பண்ணாது. சனியை சப்போர்ட் பண்ணுறது சந்திரனை சப்போர்ட் பண்ணாது. இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் அக்யூரேசிங்கிறது கம்மியாக தான் வரும். நான் இப்போயே வந்து சொல்லிடுறேன். இப்போ போன மேட்ச் வந்த அளவுக்குலாம் இந்த மேட்ச் வந்து வரும்னு வந்து எதிர்பார்க்காதீங்க. இதில் கம்மியாக தான் வந்து வரும். இது டாஸுக்கு அப்புறம் இன்னுமே பார்த்திங்கன்னா நான் வந்து தெளிவாக வந்து கணிக்க வந்து முடியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டாஸுக்கே முன்னாடி எடுக்கிற ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டெலகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நான் அது வந்து டெலகிராம் சேனலில் போடுறப்ப வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம எடுத்துருக்க ப்ரெடிக்ஷன் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் வருமாங்கிறது டவுட்டு தான். ஒரு மீடியமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவார். ஒரு ட்ரீம் டீம் வந்து வந்துருவார்னு வந்து நினைக்கிறேன். அடுத்து சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். ஒரு கம்மியான ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ரியான் பராக் வந்து நல்லா வந்து இருக்கும். ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிச்சிருவார். அடுத்து நிதிஷ் ராணா, அவருக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் வந்து இருக்கும். அடுத்து த்ருவ் ஜூரல் ஒரு 25 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து சுபம் துபே, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் தான் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறது டவுட்டு தான். சிம்ரான் ஹெட்மேயருக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான் வந்து இருக்கும். ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டார். அடுத்து ஜாஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். போன மேட்ச் மகேஷ் தீக்ஷனா வந்து கொடுத்துருந்தேன், நல்லா விக்கெட் எடுப்பார்னு எடுத்திருந்தார். ஆர்ச்சர் மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அடி வந்து வாங்கினார். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தீக்ஷனா ஆர்ச்சர் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 2 பேருமே 2 விக்கெட் கிட்ட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து டுசர் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. டுசர் தேஷ்பாண்டே வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சந்தீப் சர்மா வந்து ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமல் வந்து போகலாம். லாஸ்ட்டாக இம்பேக்டை வந்து பார்த்தோன்னா ஃபாசலாக் ஃபரூக்கி, அவர் இம்பேக்ட் பண்ணாங்கன்னா அவர் பவுலிங் வரப்போ அவர் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் வந்து பார்த்தோம்னா டீகாக் வந்து ஒரு 25 ரன்ஸ் கிட்ட வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. டீகாக்லாம் இன்றைக்கி டேட்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய 3 கிரகங்களில் ஒன்று சப்போர்ட்டு, ஒன்று மைனஸ்னு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அது ஒரு அடிக்க வைக்குமா இல்லை கவுத்து விடுமான்னு தெரியாது. டாஸ் போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண வந்து முடியும். அவர் ஒரு 25 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சுனில் நரேன் பவுலிங் போகிறப்போ ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து அஜின்கியா ரஹானே, போன மேட்ச் எப்படி ஆடினாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. அடுத்து வெங்கடேஷ் ஐயர் ஒரு 20-25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ரகுவன்சி, அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ரிங்கு சிங்க்கு நல்லா வந்து இருக்கும். அதாவது ஒரு நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவ் பண்ணிடாது, அதே நேரத்தில் அவருக்கு நெகட்டிவ் சுத்தமாக கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு 30 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரமன்தீப் சிங் வந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து ஆடுவார். போன மேட்ச் மாதிரி சுத்தமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டார். ஓரளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார், அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஆண்ட்ரே ரசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் கொடுக்கல ஃபஸ்ட்டு மேட்ச்சில். பேட்ஸ்மேனாக மட்டும்தான் அவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப லோ ஆர்டரு எப்படின்னு வந்து பார்த்துங்க. ஆனால் ஆண்ட்ரே ரசல் பேட்டிங் வரப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஹர்ஷித் ராணா, போன மேட்ச் பார்த்திங்கன்னா விக்கெட்டே வந்து எடுக்கல. இந்த மேட்ச்சு அவர் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு 2+ விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். அடுத்து ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தோம்னா அவருக்கு நல்லாயிருக்கும். எப்படி ஹர்ஷித் ராணாவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வருண் சக்கரவர்த்திக்கும். ஆனால் ஹர்ஷித் ராணாவுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கு. வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு 2+ விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். அடுத்து வைபவ் அரோரா வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது 2 டீம்லையும் யாரெல்லாம் பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்கலாம். பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு கூட எடுத்துக்கோங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா அஜின்கியா ரஹானே, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, மகேஷ் தீக்ஷனா,
ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், த்ருவ் ஜூரல், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, சுனில் நரேன், அஜின்கியா ரஹானே, ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, டீகாக், ஆண்ட்ரே ரசல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு நல்லா வந்து பேட்டிங் வந்து ஆடுவார். ஆனால் ரொம்ப லோ ஆர்டர் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க நான் பெஸ்ட்டு பிளேயர்ஸில் கொடுத்துருக்க பிளேயர்ஸை கேப்டனாக போட்டு நீங்கள் டீம் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த 11ஸில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் அதை வந்து லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.